மார்னிங் வியூ பார்த்தீங்கன்னா மௌலிகா மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்காங்க. காட்டுங்க உங்கள் ஃபேஸ் காட்டுங்க. ஃபுல்லாக கார் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிறுக்கி வச்சுருக்காங்க அழுக்கில். என்ன வேலை இதெல்லாம் மௌலிகா? ஹலோ கைஸ், இஸ் சரி அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து நம்ம கேம்பிங் பண்ணியிருந்தோம். எக்ஸாக்ட்லி இந்த இடத்துல. ஸோ டென்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேக் பண்ணிட்டேன். ஏன்னா ஒரு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா எங்கன்னா வந்து நிப்பாட்டி வெளியே போகணுன்னு நினைக்கும் போது இதில் இருக்க பொருள் எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வச்சுட்டு போகிறதா இருக்குது. ஸோ அது மாதிரி இது மாதிரி மூட்டை கட்டி வச்சுன்னு வச்சுக்கோங்க. யாரும் பேச வந்து பார்த்தீங்கன்னா கை வச்சு எடுக்க மாட்டாங்க. அதனால் கட்டி வச்சாச்சு. சூட் கேஸில் மட்டும் வெளியே இருக்குது. ஸோ இதை வந்து வேணா இதை நம்ம தூக்கி உள்ளே வச்சுட்டு கூட எங்கன்னா போய்க்கலாம். அண்டு மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா காஃபி வந்துருக்கு நமக்கு. இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுட் எல்லாமே வந்து நேற்று நைட்டு ஃபுட்டும் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். இதுதான் வந்து அந்த ப்ராப்பர்ட்டி. ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ராப்பர்ட்டி ஆக்சுவலாக. இன்னும் வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருக்குது. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா முடியல. அங்கே இருக்காங்களா அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓனர். அது ஒரு ஒயிட் ஷர்ட் இருக்காங்க பாருங்கள். ரொம்பவே ஸ்வீட்டான ஒரு லேடி அவங்க. 300 ருபீஸ் பே பண்ணோம் நாங்கள் இங்கே வந்து டென்ட் பிச் பண்ணிக்கிறதுக்கு. ப்ளஸ் வந்து ஃபுட்டுக்கு எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு தெரில. ஸோ மார்னிங் வந்து காஃபி கிடைக்குமான்னு கேட்டால் காஃபி கிடைக்காது, டீ தான் கிடைக்கும் நாங்கள். பட் இவ்வளோ பெரிய கப்பில் வந்து டீ கொடுத்துருக்காங்க நமக்கு. ஓ மை காட், எப்படி குடிக்க போகிறது தெரியல. ஸோ இன்றைக்குடைய டெஸ்டினேஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்து டெஸ்டினேஷன் கிடையாது. இன்றைக்கி வந்து தவாங் போகலாமா இல்லைனா வந்து சேலா பாஸ் வந்து போயிட்டு சேலா பாஸ்லேருந்து ரிட்டர்ன் ஆகலாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கேன். பார்ப்போம் என்னென்னு. ஏன்னா வந்து இங்கே 73 கிலோமீட்டர் சேலா பாஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் பியூட்டிஃபுல்லான பிளேஸ். அதுக்கப்புறமா தவாங் போனால் தவாங்கில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எதுவும் இல்லை. ஒரு 2 மோனஸ்ட்ரி இருக்குது, ஒரு புத்திஸ்ட் இது ஒன்று இருக்குது. பும்லா பாஸ் வந்து அலோவ் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு தெரியல. போன வாட்டி நான் போய் அலோவ் பண்ணல பும்லா பாஸ். ஸோ யோசிச்சுட்ருக்கேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. டீ சூப்பராக இருக்குது கைஸ். நான் டீ அவ்வளோ பெருசாக வந்து பார்த்திங்கன்னா டீலாம் குடிக்க மாட்டேன். பட் ஸ்டில் நைஸ் டீ. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி ரெடி ஆகிடுச்சு. இப்போது அவங்க 2 பேரும் கிளம்பி ரெடி ஆகி வந்துட்டாங்கன்னா இங்கேருந்து கிளம்ப வேண்டியது தான். லெட்ஸ் ஸ்டார்ட் த டே. சியர்ஸ். பூம்திலாவா போகிறோம்? பூம்திலா இல்லை, பூம்திலாலாம் தாண்டி வந்துட்டோம் நம்ம. இப்போ சேலா பாஸ் போகிறோம். யார் கேட்டால் அவங்ககிட்ட பூம்திலா போகிறீங்க? நான் சும்மா இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து 63 கிலோமீட்ரு அண்டு 2 hours சேலா பாஸ். அது இல்லாமல் சேலா பாஸ் கிட்டே இப்போ டனல் வேறு ஒன்று கட்டியிருக்காங்க போல இருக்குது. ஸோ மேலே ஏறும்போது சேலா பாஸ் அந்த ஹை ஆல்டிடியூட் பாஸ் வழியாக ஏறிட்டு இறங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம டனல் வழியாக வந்துடலாம். ஓகே லெட்ஸ் கோ. தெரியா இதில் எப்படி தான் அந்த மெர்சிடிஸ் பென்ஸ் போச்சுன்னு தெரில. வா, நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி இல்லை? இங்கேருந்து பார்க்க சூப்பராக இருக்குது. இன்னும் 6,000 rupees is bit expensive but still. சீசன் டைமில் 10,000 ஆமா? ஓ சரி, செப்டம்பர் மாதம் அந்த தான் சீசன் நினைக்கிறீங்க. வந்து இந்த மான்சூன் முடிஞ்சதுக்கப்புறமா. மான்சூன் இப்போ தான் ஸ்டார்ட் ஆக போகுது ஆக்சுவலாக. அதனால தான் வந்து இதுக்கப்புறம் வந்து ரோட்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஆகிரும். நிறைய வந்து லேண்ட்ஸ்லைட்ஸ் ஆகும். அந்த மாதிரி வந்து நிறைய டாஸ்க் இருக்குது. ஸோ அங்கே சாப்பிட்லாம். ஐயோ உள்ளே வந்துச்சு மொழி. தொத்தி விடாது. நைட்டு அந்த இது கேம்பிங் பண்ணால் இது ஒரு தலைவலி. போ வெளியே போ. ஏய் போ. சூப்பரா இருந்தது கேம்பிங் பண்ணது. கேம்பிங் பண்ண நல்லா இருந்ததா? நிறைய பேர்ட்ஸோட சவுண்ட் அதிகமாக கேட்டுச்சு நைட். அது இல்லாமல் அது என்ன சவுண்ட்? அது குள்ளநரியோட சவுண்டு, ஜாக்கல்ஸுடைய சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டுட்டு இருந்தது. நிறைய ஜாக்கல்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஏரியாவில். டாக்ஸ்லாம் பயங்கரமாக கத்திட்டு இருந்தது. ஆனால் பரவாயில்ல, நான் கூட நீ சர்வே ஆக மாட்டேன் அந்த மாதிரிலாம் நினச்சேன். பட் glad you liked it. I enjoyed. நைஸ். எனக்கு ஆக்சுவலாக ஃபுல்லாக வந்து கேம்பிங் பண்ணணுன்னு தான் ஆசை. பட் இந்த மாதிரி வந்து சேஃபான ஒரு பிளேஸ் கிடைக்கணும் நமக்கு. வாஷ்ரூம் யூஸ் பண்ணுறதுக்கு. வைல்ட் கேம்பிங் போகலாம். வைல்ட் கேம்பிங் எப்படி போகணுன்னா நம்மளுக்கு வந்து எந்த விதமான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இருக்கக்கூடாது. ஃபாரஸ்ட்டுக்குள்ளே எங்கே வேணால் போகலாம், எப்படி வேணால் கேம்பிங் பண்ணலான்ற மாதிரி இருந்ததுன்னா வைல்ட் கேம்பிங் பண்ணலாம். ஸோ தட் மனுஷங்களுடைய டிஸ்டர்பன்ஸ் அதிகமாக இல்லாத இடத்துல போய் நம்ம கேம்பிங் பண்ணலாம். ஆஹா, சிட்டி பார் எப்படி இருக்குது. போன வாட்டி இதில் தான் தங்கணும்னு நினைக்கிறேன் நான்.
ஐ திங்க் ஸோ யா போன வாட்டி தான் இதில் தான் தங்கணும்னு நினைக்கிறேன். அப்போ இந்த ரோட்டில் தான் வந்திருக்கீங்க. அப்போ இந்த ரோட்டில் அதான் சொன்னல இம்பார்ட்டண்ட்டாக ஏதாவது ஒரு பிளேஸ் பார்த்தா நான் கண்டுபிடிச்சிருவேன்னு. அந்த ரோட்டில் தான் தங்கினேன் போன வாட்டி. மக்களே ரோட்ஸ் வந்து கொஞ்சம் தூரத்துக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய் தான் ஆகணும். அடுத்து வந்து எனக்கு தெரிஞ்சு ஆஃப்டர் சம் டைம் வந்து ரோட்ஸ் வந்து இன்னும் சூப்பராக மாறிடும். பட் சேலா பாஸ் மேலே போகும்போது வந்து மறுபடியும் ஆஃப் ரோட் ஆயிரும். ஒன்ஸ் சேலா பாஸ்லாம் தாண்டி கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா தவாங் சிட்டி ரீச் ஆகிற வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரோட்ஸ் பேடாக தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும் அந்த ரோட்ஸ்லாம். அதெல்லாம் வண்டி இங்கே நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஓ மேலே இதுக்கு போகிறாங்க போல இருக்கலாம். மோனஸ்ட்ரின்னு நினைக்கிறேன். மோனஸ்ட்ரியா என்னது அது? டெம்பிளா இல்லை ஸ்கூலா? அது ஸ்கூலுன்னு நினைக்கிறேன்டி. அது தெரியலையா எதுக்கு இவ்வளோ ஸ்கூல் மாதிரிலாம் ஸ்டூடெண்ட்ஸே காணுமே. இல்லை சம்திங் ஏதோ ரேஷன் கடை மாதிரி ஏதோ நினைக்கிறேன். அதுக்கு தான் இவ்வளோ பேர் போகிறாங்க. சிலிண்டர் வாங்குறதுக்காக எவ்வளோ பேர் போகிறேன் அப்பா. இப்படி தான் வந்து சிலிண்டர் வாங்கணும். இங்கே வந்து செட்டில் ஆகணும்னு சொன்னீங்க பார்த்தியா சிலிண்டர் எப்படி வருதுன்னு? நம்மளாம் அங்கே வீட்டுக்கே எடுத்துகிட்டு வந்து தராங்க. மேலேருந்து அப்படியே உருட்டி விட்ருவேன் சிலிண்டரை. காருக்கு நேராக டிக்கியை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு மேலேருந்து உருட்டி விட்ருவேன். உள்ளே போய் உட்காந்துரும் அது வேண்டுன்னு. இல்லை என்னதான் தூக்க விடுவா? எப்படி தூக்கு 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 தூக்குனா நீங்க இப்படி தூக்கிப்பீங்க, பின்னாடி இருந்தா உங்களை இப்படி பிடிச்சிப்பா. அததான் உங்களை இல்ல இப்படி உங்க கையை பிடிச்சிக்கிட்டு அவளோட பயங்கரமான ஹெல்ப். பிரின்சஸ் வந்து பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் வந்து நம்ம சென்னையில் வளர்ந்த பிரின்சஸ்னால் ஏதோ இருக்காங்க பாருங்க. பிரின்சஸ்க்குமே வந்து பெரிய பிரின்சஸ் இந்த பிரின்சஸ். அப்படி வளர்த்துருக்கீங்க நீங்கள் உங்கள் வீட்டில். காலையில் ஜாக்கெட்டை மடிச்சு வைக்க சொன்னால் போட்டு இப்படி போட்டு சுருட்டுறான் ஏதோ. நம்மக்கிட்டலாம் இந்த பிரின்சஸ் ட்ரீட்மெண்ட்லாம் கிடைக்காது தெரியும்ல. ஏய் இங்கே பாரு தெரியும்ல உனக்கு. நைஸாக வந்து சஞ்சுவிலலாம் என்னை ஏமாத்திடுறா. சஞ்சு இருக்கிறதுனால ஏதோ அதை நான் பொழைச்சிக்கிறேன். சேலா டாப் 51 கிலோமீட்டர்ஸ். அதாவது இன்னும் கொஞ்ச நாள் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு வந்தோன்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பாக சேலா பாஸ் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா மணாலியில் ரோத்தாங் பாஸ் தெரியுமா சஞ்சு? அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க இப்போது தெரியும்ல. அது வந்து ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் பாஸ் ரோத்தாங் பாஸ். ஏன்னா முட்டிக்கால் வரைக்குமே வந்து சகதியாக இருக்கும். அப்பில் அப்படி இருந்தால் எப்படி ஏற முடியும் சொல்லுங்கள்? செம்ம டஃப்பாக இருக்கும் அது. ஃபஸ்ட் டைம்லாம் நான் போய் அப்போ வந்துட்டேன் அந்த சேலா பாஸில். வெறும் இப்போ அந்த அந்த இந்த வண்டி லோக்கல் டாக்ஸி வண்டி மட்டும் விட்றானுங்கன்னு நினைக்கிறேன் மேலே. கரெக்டாக நான் போகும்போதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. நான் ஓன் வெஹிக்கிளில் போனேன் நான் அந்த ரோத்தாங் பாஸ்லாம். அதுக்கப்புறம் தான் அட்டல் டனல் கட்டினாங்க. இப்போ இங்கேயும் வந்து டனல் வந்துருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதையும் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் இது அந்தளவுக்கு டஃப்பாலாம் இருக்காது. ஸ்டில் யாருக்கு தெரியும், க்ளோஸ் பண்ணாலும் பண்ணுறாங்க. இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து டூரிசமை பெருக்கணுன்றதே கிடையாது. பார்டர் ப்ரொடெக்ஷன் மட்டும்தான் அவங்களோட இன்ட்ரெஸ்ட், மெயின் இன்ட்ரெஸ்ட்டு. பட் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய லோக்கல்ஸுடைய சர்வைவலுக்காக தான் வந்து அவங்க டூரிசமை வந்து ப்ரொமோட்டே பண்ணுறாங்க. லோக்கல்ஸ்க்கு மட்டும் வேறு எதனா வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்துச்சுன்னு வச்சுக்க, டூரிசம் அவங்க வந்து மதிக்க கூட மாட்டாங்க. தேவையில்லை, வராது இந்த பக்கமேன்றவாங்க. ஓகே மக்களே, இங்கே ஒரு வார் மெமோரியல் ஒன்று இருக்குது. ஸோ அதை போய் பார்க்கலாம்னு நினச்சேன். Indomitable Sela Warriors உடைய war memorial. They gave out their today for our tomorrow. What is lifetime adventure for you is daily routine for us. இது செம்மையாக இருக்குல்ல, நம்மளோட லைஃப் டைம் அட்வென்ச்சர் தான் அவங்களோட டெய்லி ரொட்டீனு அப்படின்னு. இந்தோ சைனா வார் 1962 மோலி. ஓகே மக்களே, கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் சென்டருக்கு வந்தோம். அதில் வந்து அவங்கள்ட்ட வில்லம்பு தான் இருக்குது. பாத்திரங்கள் தான்
இதுதான் அவன் கேரி பண்ண பேக்ஸு. எப்படி இருக்குல்ல? பயோடைவர்சிட்டி ஆஃப் அருணாச்சல் பிரதேஷ். பாருங்க என்னென்ன அனிமல்ஸ் இருக்குது எல்லாமே போட்டிருக்காங்க. அப்புறம் மொழி ஒரு ஒயிட்டில் போட்டிருக்கு. நான் வந்து இவங்களோட ஆயுதங்கள். அரிசி போட்டு இது பண்ணுவாங்க. கத்தி பாருங்க, கத்தியோட உர. ஆஹா, இதெல்லாம் சேலுக்கு இருந்து தான் வாங்கிக்கலாம். வீட்டில் மாட்டி வைக்கலாம். செம்மையாக துப்பாக்கி பாருங்கள், மசில் லோடு. இதெல்லாம் இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, இது உள்ள பவுடர், கன் பவுடரை போட்டுட்டு உருண்டை இருக்கும், அதை போட்டு இதை வச்சு இடிப்பாங்க. கன் பவுடர் போட்டு இடிச்சு அதை போட்டு ஒரு கிளாக் மாதிரி வச்சு இந்த இடத்துல ஒரு சின்ன டிப்பு ஒன்று வைப்பாங்க ஸ்பார்க் ஆகிறதுக்கு. வச்சுட்டு இழுத்து அடித்தாங்கன்னா இதுவும். ஆனால் புகை ரீகாயில் இதெல்லாம் பயங்கரமாக இருக்கும் இதில். இப்போ கரெக்டாக ட்ரிகரில் பா செம்மையாக இருக்குது. பாருங்க நம்மளுடைய மദ്രാஸ் ரெஜிமெண்ட்லேருந்து, இட் இஸ் க்ளோரி டு டை டூயிங் ஒன்ஸ் டியூட்டி. வீர் மദ്രാசி. வார் கிரை. அடி கொல்லு அடி கொல்லு அடி கொல்லு. அப்படியே பூஸ் பம்ப்ஸ் வருது. சீரியஸாக சொன்னால் வந்து அந்த மദ്രാஸ் ரெஜிமெண்ட் அவருடைய இது பார்த்தோன்னே வந்து ரொம்ப கனெக்ட் ஆகிடுச்சு. ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டாக இருந்தது. அது சீட் பெல்ட்டை போடுறது கத்தி சாவடிச்சிட்டு போல இருக்குது. இன்னும் வந்து 44 கிலோமீட்டர் இருக்குது. 1 hour 18 minutes காமிக்குது இங்கேருந்து வந்து சிலா பாஸ்க்கு. ஜஸ்ட் ஒரு 15 minutes கூட இருக்காது நான் உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. ஆனால் ஒர்த்து இல்லை, டோட்டலி ஒர்த்து. போனதுக்கு ஒரு பூவை பிடிக்கணும் வந்துட்டா. நீ என்ன எழுதுனா அந்த இதில் மெசேஜ் டு சோல்ஜர்ஸ்க்கு? தேங்க்யூ ஃபார் யுவர் செல்ஃப்லெஸ் சர்வீஸ் ஜெய். சூப்பர். நீங்க என்ன பண்ணுவீங்க? We are truly grateful for your sacrifices to keep us safe. Thank you. By Tagore from Tagore. No entry for defense vehicle. ஓகே மக்களே, நம்ம இப்போ வந்து சிலா பாஸ் ஏற ஆரம்பிச்சிட்டோம். அந்த ஆப்போசிட்டில் தான் வந்து டனல் போட்டிருக்காங்க. ஸோ அந்த டனல் வந்து நம்ம போகல. ஸோ வரும்போது வந்து அந்த டனல் எவ்வளோ நம்ம பார்ப்போம். பாருங்கள், க்ளவுட்ஸுக்கு மேலே இருக்கும். நம்ம அப்படியே செம்மையாக இருக்குல்ல. அந்த பாறை இதெல்லாம் ட்ரைவ் த்ரூக்கான ஏரியா. இங்கெல்லாம் நிப்பாட்டவே கூடாது. வேறு இங்கேருந்தே ஸ்னோ இருந்துருக்கு தேதா இங்கெல்லாம். ஆனால் இப்போ இருக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். ஸ்னோ ஃபுல்லாக க்ரீனாக இருக்குது. ஆஹா, இங்கெல்லாம் வாட்டர் கிராசிங் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சுப்பார். தண்ணி போச்சுன்னா அதெல்லாம் போயிடும் சஞ்சு. நம்மளே இப்போ 2 wheel டிரைவில் தானே போகிறோம், 4 wheelல போல. ரொம்ப ஸ்லஷ் அதிகமாக இருந்திருந்தால் தான் கஷ்டம். சிலப்பா எதையோ வச்சுருக்கு, விழுந்தா அவ்வளோதான். நான் மென்டல். ஆமாம், இந்த மாதிரி எவ்வளோ சரிவாக இருக்குது பாரு ஃபுல்லாக. ஆ பாரு அந்த பக்கம். ஏய், இவளுக்கு ஹைட்ரா என்னோட பயம் போல இருக்கு. அப்படியே பதறா. நடு ரோட்லாம் போக முடியாது. ஓகே ஓகே, இங்கேருந்து பாருங்க எப்படி இருக்கு. பவுலிக்காக போகுது.
இல்லடி இப்படி பயப்படுற? ஹைட்னா ரொம்ப பயம்டா. வேடாம ஒழுங்கா விட்டு. ஆனா ஒரு சின்ன ஒரு ஸ்மால் மிஸ்டேக்கு அவ்வளோதான், கீழே போயிடுவோம். நம்ம கீழே போயிட்டு மேலே போயிடுவோம். இங்கெல்லாம் ரோட்ஸ் ரொம்ப நேரோவான ஒரு ரோட்ஸு. ஒழுங்காதான் இப்படி திருப்பா. ஏன் அங்க போய் என்ன திறந்து பாரு. நல்லா இருக்கு. இறங்காத. இறங்கணும். ஆஹா இறங்காதடா சஞ்சு. சூப்பரா இருக்கு. போதும் இறங்கலாம். இறங்காதன்னு சொன்னேன். மாட்டி விட்டுருவா அப்புறம் வீட்டுல. என்னன்னு பள்ளத்துக்குள்ளலாம் இறங்குறீங்கன்னு. அப்புறம் பாரு, வெளியே பாரு. பாரு, ஐயோ இறங்கு. இதுக்காகவே அவளை போய் இறக்கி ஏன் விட்டுறா. முடியாது. நீ எவ்வளவு மோசமா இருக்கு. கீழே எதுவுமே தெரியல. போ அப்படிக்கா ரைட்ல. தலை சுத்துது இங்க இருந்து பாக்க. அங்க இருந்து ஃபுல்லா தரதா இருக்கு. இவ சீன் போட்டுக்கிட்டு இருக்கா. இல்ல தரை எங்க இருக்கு? ஃபுல்லா கிளவுட்ஸ் தான். அந்த கார்னர் ஏய் சரி சரி, இந்த மாதிரி கார்னர்ல எல்லாம் நிறுத்தாத. இப்போ பாரு மௌலி. ஏய் அங்க நீயே போற முன்னாடி. அங்க ரைட்ல பாரு. இங்க பாரு நபி, செமையா இருக்கு. கீழே ஒண்ணுமே இல்ல. இவ்வளவு ஒயிட்டா இருக்கு. கிளவுட்ஸ். எனக்கு இந்த வியூ ரொம்ப பிடிக்கும். எனக்கு நான் அப்போ வந்தப்பே வந்து அப்படியே ஸ்டன்னிங்காக இருந்தது. அப்போ இன்னும் ஃபுல்லாக ஸ்னோவாக இருந்தது. நடந்து வரலாம். காரை விட்டு நம்ம எவ்வளோ நேரம் வேணா இங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம், பிரச்சனையே கிடையாது. மேல போலாம். ஆமாம், மேலே போகலாம். அந்த ஃப்ளாக் கிட்ட போகலாம். அங்க மேலே வரைக்கும் நடந்து போகலாம். இங்கேயும் இருக்கு. யாக்கு தாண்டி அது அந்த சைடு லேக் இருக்கு. அப்படியே நம்ம போயிட்டு இந்த பக்கம் கூட ஓகே, பயமா இல்ல. அந்த இடம் ரொம்ப இந்த பாரு இங்கெல்லாம் வரலாம். அடைச்சிருக்காங்களா என்ன? இங்கே நிப்பாட்டிடுவோம் காரை. நாங்கள் நிப்பாட்டிடுவோம்மா. இதில் என்னோட ஸ்டிக்கர் இருக்காதுன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் பிச்சுட்டு இருப்பாங்க. நீங்க சொன்னீங்கல்ல நான் இங்க போய் ஸ்டிக்கர் ஒட்டினேன். ஆமாம், இங்கே தான். ஆமாம், அந்த வெல்கம் போர்டு தான் ஒட்டுன்னு நினைக்கிறேன். இல்லை, எல்லாத்தையும் பிச்சுட்டாங்க. எதுல ஒட்டுனீங்க? வெல்கம் டு தவாங். காரை வந்து இப்போ நிப்பாட்டலாம் இங்கேங்கண்ணா. தவாங்கா சீலாவா? தவாங்கடி, தவாங்கில் சேலா பாஸ் இது. இந்த லேக்லாம் வந்து எப்படி ஃப்ரோசனாக இருந்தது தெரியுமா மொழி? அந்த பக்கம் போனால் இன்னும் பெரிய லேக் வரும். இது சின்ன லேக். இது இந்த ரோட்லாம் வந்து ஃப்ரோசனாக இருந்தது. ஃப்ரீஸ் ஆயிருவோம். ஆமாம், ஸ்டாப். இறங்கிக்கோங்க. ஓகே மக்களே, வந்துட்டோம் தவாங். இது தூரல் போடுதுரி. ஓ மை காட், செம குளிருது. நான் மிலிட்ரி ஜாக்கெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கீழே வாங்கினேன். ஹேண்ட்ஸ் ஆர் ஃப்ரீசிங்கா? இங்கேருந்து பார்த்தா வெல்கம் டு வெஸ்ட் கமங்னு இருக்கும். அந்த சைடு பார்த்தா வெஸ்ட்டு தவாங் இருக்கும். கிஃப்ட்ஸ் எல்லாம் மெமோரியல். இதெல்லாம் என் ஸ்டிக்கர் இருக்குமா இருக்காதா? பல வருஷமாகிடுச்சு. அதெல்லாம் எடுத்துகிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். எடுத்துகிட்டு புது ஸ்டிக்கர் ஒட்டிகிட்டு இருப்பாங்க. சேட் ட்ரூத் ஆஃப் நோட்டிஃபைங் த ஸ்டிக்கர் இங்கெல்லாம் எடுத்துருவாங்க. எனக்கு இந்த வியூ ரொம்ப பிடிக்கும். மேலே போகிறதா இருந்தால் போகலாம். மொழி இங்கே ஃபோட்டோஸ் எடுக்கலாம், சூப்பராக இருக்கும். ஓகே கைஸ், போன வாட்டி வந்தப்போ இதுக்கு மேலே போக முடியலனால, ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஸ்னோவாக இருந்தது. ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு. அண்டு இப்போ இதுக்கு மேலே ஏறுறோம். வாங்க. மழை தூர ஆரம்பிச்சிச்சு ஃபுல்லாக. மௌலிகா சரசரன்னு ஏற ஆரம்பிச்சிட்டாலே. ஏம்மா, போன வாட்டி வந்தப்போ இங்கே ஏறணும்னு ஆசைப்பட்டேன், ஏற முடியல. இந்த வாட்டி ஏறிட்டேன். நானும் சஞ்சு மட்டும் ஏறுறோம் மேலே. மழை செம்ம மழை அடிக்குது கைஸ். வந்து இப்படி வந்துடுங்க, இப்படி வாங்க, அப்படி போறீங்க. ஓ,
பியூட்டிஃபுல்லாக இருக்குது லொக்கேஷன். எப்படி இருக்கு? என்கிட்ட இல்லை, சஞ்சுக்கிட்ட இருக்கும். சீட் பெல்ட் போட்டுக்கோ. 10 degrees வெளியே, வெறும் 10 degrees தான். 13,200 feet நம்ம தான். நத்துலாவை விட இது கம்மி தான் ஆக்சுவலாக ஆல்டிடியூடு. ஆனால் குளிர் அதிகமாக இருக்குது பார்த்தியா? கீழே இருக்கடி வியூ தெரில, அதுக்கு தான் போட்டிருக்கேன். நத்துலா வந்து 15,150 feet. இது கீழே கூட நடந்து போகலாம், நம்ம நடந்து போகிறதா இருந்தால். போட்டு தான் இருக்கு சஞ்சு. 10 degreesக்கே உங்களால் குளிர் தாங்க முடியலையா? போர்டெலாம் போட்டிருக்காங்க, ஐஸ் அண்ட் ஸ்னோ ட்ரைவ் ஸ்லோலின்னு. அதான் ஸ்னோவே. இந்த வீடியோ நம்ம எங்கே? ஓகே மக்களே, லேக் கிட்ட வந்தோம். கொஞ்சமாச்சும் வந்து கிளியர் ஆகும்னு பார்த்தா கிளியர் ஆகிற மாதிரியே தெரில. இது பாருங்கள், இதெல்லாம் வந்து ஃபுல்லாக ஃப்ரோஸ் ஆகிருக்கும் போட்டிருக்காங்க பாருங்கள். போன வாட்டி வந்தப்போ அதெல்லாம் ஃப்ரோசன் கண்டிஷன். அது யாருன்னா வந்து ஃப்ரோசன் கண்டிஷனில் உள்ளே நடந்தீங்கன்னா 10,000 ஃபைன் கட்டணும் போட்டிருக்கு. லேக் தெரியுதா? ஒன்றும் தெரில, கொஞ்சம் லைட்டாக விசிபிளாக இருக்குது, அவ்வளோதான். ஆனால் சூப்பராக பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த லேக் பார்க்க. சேலா லேக். பாருங்க, யாக் வருது பாருங்க. யாக் என்ன பார்த்தோன்னே அப்படி நின்றுச்சு. ஏய் யாரா நீ அப்படின்னு. கீழே கிளம்ப வேண்டியதான். இப்போ வந்து செலா டனல் வழியாக வந்து வெளியே எக்ஸிட் ஆக போகிறோம் நம்ம. வெளியே கிளைமேட் பாருங்கள், 9 degrees இருக்குது. ஆமாம். ஓகே மக்களே, இப்போ வந்து நம்ம டனலுக்குள்ளே போக போகிறோம்னு நினைக்கிறேன். வெல்கம் டு சேலா டனல். இங்கே பாருங்க, you are at 13,000 feet. ஓப்பனில் இருக்கு. லைட் எதுவுமே காணும். லைட்டே காணும். என்ன இது எப்படி இருக்கு? லைட் போடுங்க. வேணா சரி ஹை பீம். சரி, அங்கே இருக்காங்க, கேட்டு வேணா போகலாம். கேட்டோம்னாவா? கேளுங்க, லைட்டே இல்லை, இருட்டாக இருக்கு. அங்கே தான் ஆளும் இருக்காங்க. கேட்டுக்கலாம். அது வந்து க்ளோஸ் தான் இருக்கு போல இருக்கு. நல்ல வேலைக்கு. ஆனால் செம்ம த்ரில்லிங்காக இருக்கும் உள்ளே போனாலும். போயிருந்தோம்னா பயங்கரமாக மாட்டிருப்போம். அப்படியே ரிவர்ஸ்லேயே வந்துருப்பேன். ஆனால் ரிவர்ஸில் வந்தால் லைட் கிடையாது. இப்போ ரிவர்ஸில் நமக்கு. ஓகே மக்களே, இங்கே க்ரீன் போட்டிருக்கு. We are getting into the tunnel. டனலுக்குள்ளே என்ட்ராயிட்டோம். ஓகே மக்களே, 10 கிலோமீட்டர்லாம் டனல் இல்லை, ஜஸ்ட் ஒரு 3-4 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் இந்த டனல். அவ்வளோதான், வெளியே வந்துட்டோம். வெளியே வந்துருந்தாலும் வெளியே வந்துடும். வெளில வந்திருப்போம். ஆனால் செம்ம த்ரில்லிங்காக வந்திருக்கும். இங்கே பாரு மூலி, ரைட் சைடில் வியூவை பாருங்கள் மக்களே. இங்கேருந்து எப்படி இருக்கு? ஆஹா, சான்ஸே இல்லை. போதும் சஞ்சு, கிட்ட போவாத. சரி நவரு. வா இந்த சைடு. ஐயோ ரொம்ப டேஞ்சரா இருக்கு. ஐயோ ரொம்ப டேஞ்சராக இருக்கான். கேட்டா வா, எப்படி? சரி. ஆஹா சஞ்சு அப்படியே ரெக்கார்ட் பண்ணுங்க. கிட்ட வர மாட்டேன். நாங்கள் இதில் ரெக்கார்ட் பண்ணுங்க. சஞ்சு பின்னாடி பார்த்து. இப்படி தானே பண்ணணும். நான் கிட்ட. ஏய் ப்ளீஸ். இங்கே வாடி. ஏய் வேணா. இங்கே வாடி. ப்ளீஸ் சரி, எனக்கு பயம். எனக்கு காலை பிடிச்சுக்க வேணாம். ப்ளீஸ் 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 சரி வேணா. சரி நான் வர மாட்டேன். வாடா, இங்கே வாடி, இங்கே வாடி. இங்கே வா. இங்கே பாரு வாடி. நான் தான் இருக்கலாம். என்ன பின்னாடி பிடிச்சிக்கேன். என்ன பின்னாடி பிடிச்சிக்கேன். வா வா, கிட்ட வா. இங்கே பாரு, இங்கே ஏய் நீ தொடாத, அமைதியா இரு. இங்கே பாரு. இப்படி தான் போயேன். ஏன் பயப்படுற? என்ன இருக்கீங்க பயப்படுறதுக்கு சொல்லு. அந்த மாதிரி பைக் ரைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பைக் ரைட்ஸ் அது பைக்கர்ஸ் எல்லாம் வந்து அதிகம். பட் தென் வந்து ரொம்ப டஃபஸ்ட்டு ரூட்லாம் வந்து கொஞ்சம் கம்மியான நாட்கள் தான் பண்ணுறாங்க. பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன் சில டனல், இன்னும் டனல் முடியல மக்களே, இன்னும் டனல் இருக்கு. ஓகே மக்களே, கெஸ் வாட்,
சேம் ஸ்பாட்டுக்கு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். அண்ட் வந்து டென்ட்லாம் பிச் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் வீடியோஸ் எடிட் பண்ணணும். என்னென்னா நான் இங்கேருந்து வந்து குவாஹாட்டிக்கு தான் மேப் போட்டேன். இங்கேருந்து போகிறதுக்கு மனசே இல்லாதனால சரி ஓகே இங்கே ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டென்ட்டு பிச் பண்ணியாச்சு. சேம் ஸ்பாட், சேம் லொக்கேஷன், சேம் காஸ்டிங். ரூம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2000 ரூபா 2500 அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் ஜஸ்ட்டு 300 ருபீஸ் கொடுத்துட்டு ஒரு 700 800 ஃபுட்டுக்கு அழகாக சாப்பிட்டு சூப்பரான வீட்டு சாப்பாடு மாதிரி இருந்தது நேற்று சாப்பிட்டது. நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்டு இன்றைக்கி டே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரைவை வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணணும் ஃப்ரெஷ்ஷாக பார்ப்போம். ஸோ இந்த vlog நான் இதோட முடிச்சிக்கிறேன். ஹோப் யூ guys like today's video. எப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன மௌலிகா எப்படி இருந்தது இன்றைக்கி டே? சூப்பராக இருந்தது. எப்படிலாம் என்னென்னலாம் புதுசாக பார்த்தீங்க? இன்னைக்கு ரொம்ப டேஞ்சரஸான ரோடு. உனக்கு தான் ரொம்ப டேஞ்சரஸாக இருந்தது போல இருக்கு. ரொம்ப ஹைட்டுக்கெலாம் போனது ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. நல்லா இருந்தது. நல்லா இருந்ததா? ஆக்சுவலாக வந்து தலைவலி வந்துருச்சு அவளுக்கு. அதனால தான் ஃபேஸ் வந்து ஒரு மாதிரியாக இருக்குது. ரிட்டன் கீழே இறங்கி வந்தது. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு படுத்து தூங்கிடு. குட் நைட். பாய். குட் நைட். Bye மக்களே. See you next vlog. As usual just eat, sleep, ride and repeat that again. Tata bye bye.